அதிமுகவின் பொதுச் செயலாளர் அதிரடி மாற்றம். அதிர்ச்சியிலே ஆதரவாளர்கள். நண்பர்களே, நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு மாபெரும் இயக்கம் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அந்த அதிமுக தற்போது இரண்டாக பிளவுபட்டு கொண்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்றத்திற்கு பின்பு அதிமுக மிகப்பெரிய ஒரு பிளவிற்கு உட்பட்டு ஒரு புறத்திலே 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு புறத்திலே 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில்தான் இந்த தினம் காலையிலே மிக முக்கியமான ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். அந்த இடத்திலே எஸ்பி வேலுமணி பெயர் என்பது பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகியிருக்கிறது. அதாவது அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான நாளிதழான நமது அம்மா அப்படிங்கிற நாளிதழ், நியூஸ் பேப்பர் சொல்லுவாங்க. அந்த நாளிதழில் இதற்கு முன்பாக வரைக்கும் நிறுவனர் அப்படிங்கிற பெயர் என்பது எடப்பாடி பழனிசாமியுடைய பெயர் என்பது இருந்தது. ஆனால் தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்தில் நிறுவனரிடத்திலே எஸ்பி வேலுமணியுடைய பெயர் என்பது புதிதாக வந்திருப்பது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் பதவியிலிருந்து இறக்கிவிடப்பட்டு அந்த இடத்திலே எஸ்பி வேலுமணியுடைய பெயர் என்பது வந்து விட்டது. அதான் எஸ்பி வேலுமணி பொதுச் செயலராக மாற்றம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தற்சமயம் இணையதளங்களில் செய்திகளை என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய, அதுவும் 25 சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் விஜய் அவர்கள் பதவிகளை கொடுப்பார், விஜய் அவர்கள் அமைச்சர் பொறுப்பை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அவர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை கொடுத்திருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் மட்டும் அமைச்சர் பொறுப்பை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டால் இந்த 25 நபர்களும் அடுத்த நொடியே எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து நிற்பார்கள். எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப தற்சமயம் அந்த நிலைமைதான் நீடித்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுகவிற்கு அமைச்சர் பொறுப்பை கொடுக்கலாமா வேண்டாமா, இவர்கள் மீது வழக்குகள் என்பது இருக்கிறது என சொல்லி தற்சமயம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையிலே அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த 25 நபர்களும் வேறு வழியில்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு தூது விடக்கூடிய வேலையிலும் இறங்கியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகியிருக்கிறது. இன்றைய தினம் காலையிலேயே பார்த்தீங்க, நமது அம்மா நாளிதழிலே நிறுவனர் என்கிற இடத்திலே நமது எஸ்பி வேலுடைய பெயர் வந்தது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நமது எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி பிளவுபடுத்துவதற்கு நோக்கம் என்பது கிடையாது, அதிமுகவை இரண்டாக உடைப்பது எங்கள் நோக்கம் என்பது கிடையாது, ஆனால் அதிமுக தோல்விக்குரிய காரணத்தை ஆராய வேண்டும். அதேபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பொழுதுமே போங்க போங்க என்று சொல்லாமல் வாங்க வாங்க என்று ஒருமுறை சொல்லட்டும், நாங்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தான் நிற்போம் என எஸ்பி வேலுமணி கூறியிருக்கிறார். அதிலையும் கூடுதலாக நமது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியின் கூட பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியிடம் தற்சமயம் ஆதரவாக பேசியிருப்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மாற்றம் செய்யப்பட்டால் கண்டிப்பாக அதிமுகவிலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து தான் சேரும் பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.